வணக்கம். கருவேப்பிலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய்னு எல்லா மூலிகை பொருட்களையும் போட்டு ஆயில் காய்ச்சி அந்த ஆயிலை தலைக்கு தேய்ச்சி கூட உங்களோட ஹேர் ஃபால் பிரச்சனை சரி பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இது. எவ்வளவோ பெருவியாதிகளுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்ச நம்ம சித்தர்கள் இந்த சாதாரண முடி கொட்டுற பிரச்சனைக்கு மருந்து கண்டுபிடிக்காமலாம் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் தேடுறப்போ கிடச்சது தான் அனுபவ சித்த வைத்திய முறை அப்படின்னு பலராமையாவோட ஒரு புக்கு. அந்த புக்கில் இருந்து எடுத்த அந்த குறிப்புகளையும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் சித்த வைத்தியர்கள் எல்லாம் மீட் பண்ணுறப்போ கிடைச்ச ஒரு சில குறிப்புகளையும் வச்சு நாங்கள் இந்த ஆயில் மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் டெஃபினட்டாக எனக்கு தேங்க் பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்புவீங்க. ஸோ இதில் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெட்டி வேறு, விலாமிச்ச வேறு, மருவு, மறிக்கொழுந்து, கார்போக அரிசி, பூலாங்கிழங்கு, அதிமதுரம், தாளிசப்பத்திரி, சடாமாஞ்சி, சந்தனம், கஸ்தூரி மஞ்சள். இந்த 11 பொருள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுக்குறேன். இந்த 11 பொருளையும் 45 கிராம் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் இந்த ஆயில் 3 லிட்டர் ஆயில் நாங்கள் தயார் பண்ணுறோம். இந்த 3 லிட்டர் ஆயிலுக்கு தேவையான பொருட்கள் எவ்வளோ சேர்த்துருக்கோன்றதான் சொல்லியிருக்கேன். இதில் எல்லாத்துலேயுமே 45 கிராம் எக்ஸாக்டாக சேர்த்துருக்கோம். 45லேருந்து 50 கிராம் வரைக்கும் நாங்கள் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் ஒன்றும் பாதியுமாக நீங்கள் இடிக்கணும். இது எதையுமே மிக்சியில் போடாதீங்க. இன்னும் பாதியமாக இடித்து நல்லா அது மூழ்கிற வரைக்கும் நல்லா தண்ணியை ஊற்றி 5 நாளைக்கு ஊற வச்சுருக்கோம். 5 நாளைக்கு மேலே நீங்கள் ஊற வைக்காதீங்க. ஊற வைக்கிறப்போ உங்களுக்கு அது கெட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ 5 நாள் நாங்கள் கம்ப்ளீட்டாக ஊற வச்சுருக்கோம். 2 நாளைக்கு ஒருக்க அதை ஓப்பன் பண்ணி அதோட ஸ்மெல் அரோமா எப்படி இருக்குன்றதை நாங்கள் செக் பண்ணவும் செஞ்சுருக்கோம். ஸோ 5 நாள் கழித்து 6வது நாள் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, நல்ல ஒரு பெரிய இரும்பு கடாயில் அந்த ஊற வச்சுருந்த தண்ணியையும் அந்த மூலிகை பொருட்களையும் எல்லாத்தையும் போட்டு மேலே ஒரு 1 லிட்டர் தண்ணியை அலசி அதில் ஊற்றி ஒரு மிதமான தீயில தான் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அது எல்லாத்தையுமே சூடு பண்ணிகிட்ருக்கோம். இது பாதியாக சுண்டணும். இந்த தண்ணி பாதியாக சுண்டணும். நாங்கள் 5 லிட்டர் ஊற்றி ஊற வச்சுருந்தோம். மேலே 1 லிட்டர் ஊற்றிருக்கோம். ஸோ 6 லிட்டர் 3 லிட்டர் ஆகிற அளவுக்கு மிதமான தீயில தான் இது பண்ணணும். ஏன் மிதமான தீயில சூடு பண்ணணும் அப்படின்னா, அப்படி பண்ணும்போது தான் அந்த மூலிகை பொருட்களில் இருக்கக்கூடிய மொத்த சத்தும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் இறங்கும். அதுக்கப்புறம் அது 3 லிட்டர் ஆனதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த சக்கையையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த கடாயை வச்சு இந்த 3 லிட்டராக சுண்டுனா அந்த சாறு இருக்கு இல்லையா, அந்த சாறையும் ஊற்றி அதில் பார்த்திங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி கீரையோட சாறு ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, நெல்லிக்காய் இதோட சாறுகளையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. நாங்கள் வெறும் கரிசலாங்கண்ணி சாறு மட்டும் ஊற்றிருக்கோம். 1/2 லிட்டர் ஊற்றிருக்கோம். இது போக நாங்கள் 3 லிட்டர் நல்ல சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை ஊற்றிருக்கோம். இப்போ அகைன் இதையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, மிதமான சூட்டில் தான் வைக்க போகிறீங்க. இதுக்காக எடுக்கிற டைம் நிறைய எடுக்கும். ஆனால் இது நிறைய நேரம் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இந்த எண்ணெய் அப்படி ஒரு அமேசிங்கான ரிசல்ட் எங்களுக்கு கொடுத்தது. கிட்டத்தட்ட நாங்கள் காலையில் ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் முடிக்கும்போது மணி 5:30 இருக்கும். இதையும் மிதமான சூட்டில் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த சென்டரில் அந்த ஹீட்டு வர்ற இடத்துல மட்டும்தான் லைட்டாக கொதிக்குது. மற்ற எல்லா இடமும் அமைதியாக இருக்குது. அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. 2:30 மணிக்கு நாங்கள் அடுத்து ஒரு செக் பண்ணுறோம். என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கடாயில் இருக்கக்கூடிய மொத்த தண்ணியும் நம்ம மூலிகை சாரெல்லாம் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த சாரெல்லாம் கம்ப்ளீட்டாக வத்திருச்சா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இல்லாட்டினா உங்களுக்கு ஆயில் கெட்டு போயிடும். அதை எப்படி நீங்கள் செக் பண்ணணுன்னா, ஒரு கத்தியை நல்லா அடுப்பில் காட்டி சுட்டுருங்க. அதுக்கப்புறம் அதில் இந்த ஆயில் எடுத்து விட்டிங்கன்னா படப்படப்படான்னு பொரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் அதில் தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். எப்போ அந்த பொரியிற சவுண்டு நிப்பாட்டி நல்லா சாதாரணமாக அது வழுக்கிட்டு போதோ அப்போ கம்ப்ளீட்டாகவே அதில் தண்ணியெல்லாம் வத்திருச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கீழே கசடு கூட படிய ஆரம்பிக்கும். அதனால் அந்த டைமில் எல்லாம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க.
ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணுறப்போ அந்த பொரியல் சவுண்டு நின்றுச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாகவே வந்து நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணிவிடுங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் என்ன பண்ணோன்னா நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணோம். அந்த கசடே வந்து கிட்டத்தட்ட நிறைய எண்ணெயை உறிஞ்சிருச்சு. நாங்கள் 1 லிட்டர் லாஸ்ட் டைம் காய்ச்சிறப்போ எங்களுக்கு 800 ml தான் கிடச்சிது. ஸோ இந்த டைம் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம், இமீடியட்டாக சூட்டாகவே நாங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிட்டோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 950 ml வரைக்கும் கிடச்சிது. அதனால் நான் அதே ஆயில் கேன்லேயே நான் திருப்பி உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக நான் ஊற்றி காட்டுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இமீடியட்டாக ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாகவே அதை ஓப்பனில் விடுங்க. ஏன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மூடியில் இருந்து அந்த ஆவி ஃபுல்லாக வந்து திருப்பி அந்த தண்ணியெல்லாம் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆயில் கெட்டு போயிடும். அதனால் ஒரு ஓவர் நைட்டு வந்து நீங்கள் வந்து வெளியவே வச்சிட்டிங்க, மூடாமலே வச்சிட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஆறிடும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டிலில் போட்டுட்டு எப்படியும் 1 லிட்டர் காய்ச்சினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கவே வரும். நீங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் தட் நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து. ஸோ இது இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு யோசிக்காமல் இதை காய்ச்சி வச்சுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டேண்ட்ரஃப் பிரச்சனை, ஹேர் ஃபால் பிரச்சனைன்னு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இது சரி பண்ணிருச்சு. இந்த மாதிரியான ஆயில் காய்ச்சறதுக்கு வந்து நாங்கள் கிளாஸஸே எடுக்கிறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.